பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 3. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தவறாமல் கனி கொடுக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு விளக்கப் போகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்முடைய உள்ளத்தை தூண்டுகின்றார் இந்த செய்திகளை கேட்பதற்கு. எனவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்திகள் கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன. அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் கத்தோலிக்க டிவியின் வழியாக. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது ஒரு பாத சுவடுகளை இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டில் வாழ்ந்த அன்னை தெரசா, புனித அன்னை தெரசா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிந்திருக்கின்றது. ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்று ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த கல்கத்தா என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்திற்கு கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் தியானித்து ஒவ்வொரு நாளும் நற்கருணைக்கு முன்பாக இருந்து நற்கருணையில் இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு பணிவிடை செய்தார். அவர் தவறாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அருட்சகோதரியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆண்டவர் நமது கண் முன்பாகவே அவரை ஒரு புனிதையாக உயர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, அநேக புனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இதே போல்தான் அவர்கள் கனி கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், புனித பியோ சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். அவர் ஒரு இடத்தில் பூசை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு இடத்திலும் காட்சி கொடுப்பாராம். அவரது உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த நேரத்திலே கடந்த நூற்றாண்டில் தான் அவரும் வாழ்ந்து மரித்து போனார். 5 காயங்கள் வரங்களை பெற்ற அவர் ஒரு இடத்தில் மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னொரு கோயிலிலும் அதே நேரத்தில் பாவ சங்கீர்த்தனம் கேட்பாராம். அதன் பெயர் பயோலொகேஷன் என்று சொல்வார்கள். நம்முடைய திருச்சபை 2 இடத்தில் தோன்றுவது. பாருங்கள், ஆண்டவரை அதிகமாய் அன்பு செய்து ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வழியில் நடந்து அவருடைய கற்பனைகளை தியானித்து அவர்கள் நடந்தபடியினால் ஆண்டவர் அவர் நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய மரமாக, ஒரு செடியாக அவர்களை வளர்த்து அதனுடைய அடைக்கலத்திற்கு சென்ற மக்களுக்கு நல்ல ஒரு கனி தரக்கூடிய மரமாய் இருந்தார்கள். இவர்கள் 2 பேருமே கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, அதே அழைப்பை தான், அதே ஆத்துமாவை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். ஏன் நாம் ஆண்டவரை அறியாமல் நற்கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்திற்கு ஒப்பாவத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் ஆய்ந்து அறிய வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க முடியவில்லை? ஏன் என்னுடைய பிள்ளைகள் கனி கொடுக்க முடியவில்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் கூட இல்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கின்றது? என்னுடைய மனைவி நல்ல ஒரு கனி கொடுப்பாள் என்று நினைத்தோம், அவளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாய் இருக்கின்றது. நான் என்னுடைய கணவனை தேடி வந்திருக்கின்றேன், இவரை திருமணம் செய்து வந்திருக்கின்றேன், அவர் நல்ல ஒரு கனி கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வார், என்னையும் சந்தோஷமாய் வைத்திருப்பார் என்று நீங்கள் எண்ணங்களை எண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் கனி கொடுக்காமல் ஒரு பாலைநில வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை கடந்து போகலாம். அன்பார்ந்தவர்களே, நம்மிடம்தான் ஏதாவது குறைகள் இருக்கும். அந்த குறைகளை எடுத்து மாற்றக்கூடிய நற்கருணை நாதரை தேடி வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நற்கருணையில் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவசித்து நீங்கள் அவரிடம் திரும்பக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் தவறாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சூழ்ந்து ஒளிவ கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒளிவை கன்றுகள் பாலை நிலத்தில் கூட அந்த சூடான நேரத்திலும் கூட அவை
குளிர்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கு அந்த ஒளிவ எண்ணெயை கொடுக்கக்கூடிய செடியாய் இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பெயர் மகிமைப்படும்படியாக நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களால் நீங்கள் வாழாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவருடைய பெயரை கெடுக்கக்கூடியவர்களாய் வாழக்கூடாது. அபக்கு 2வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தண்ணீரால் கடல் நிரம்பி இருப்பது போல ஆண்டவருடைய மாட்சியை பற்றி அறிவால் மண்ணுலகம் நிறைந்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் கடலை பார்த்து இருக்கின்றோம். அந்த கடல் தண்ணீரால் நிரம்பி இருக்கின்றது. மலைகளில் இருந்து தண்ணீர் உருண்டோடி அந்த கடலில் போய் சங்கமம் ஆகின்றது. அந்த கடல் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருப்பது போல் ஆண்டவருடைய மாட்சிமையும் மகிமையும் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. எனவேதான் தொடக்க காலத்தில் ஆண்டவர் உலகத்தையும் அந்த இருளை அகற்றி ஒளியையும் மனிதர்களையும் பூண்டுகளையும் விலங்கினங்களையும் நீரில் வாழ்வனவற்றையும் படைத்த பொழுது அவர் நீர் நிலைகளுக்கு மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த மேகத்திலே அசைவாடி கொண்டு இருந்தார் என்று தொடக்க நூல் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவருடைய மாட்சிமை நிரம்பி இருக்கிறபடினால் குறித்த காலத்தில் அவர் மழையை கொடுக்கின்றார், வெயிலை கொடுக்கின்றார், குளிர்காலத்தை கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, குளிர்காலங்களில் அழகாக ஒவ்வொரு செடியும் தன்னுடைய செடியில் இருந்து அழகான பூக்களை கொடுப்பது போல், நறுமணமிக்க பூக்களை கொடுப்பது போல், மனிதர்களை சந்தோஷப்படுத்துவது போல் நீங்களும் கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடி வந்து அந்த கனியை கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். பாருங்கள், ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், ஏழை கணக்காக வைத்திருந்த காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்த வேளையிலே அந்த மூதாதையருடைய அந்த முதிய வயதில் இருந்தவருடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நீங்களும் தவறாமல் கனி கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஒளிவ கன்று போல் உங்களை சூழ்ந்திருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். போலித்தனமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் அன்பார்ந்தவர்களே. உலகத்திற்கு பின்பாக சென்று உங்களுடைய ஆத்துமா அழிந்து போனது போதும் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏன் உங்களுடைய பிள்ளைகள் குடிவெறிக்கு ஆளாய் இருக்கிறார்கள், புகையிலை பழக்கத்திற்கு ஆளாய் இருக்கிறார்கள், ஆண்டவரை மறந்து உங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா ஏன் இருக்கிறார்கள் என்றால், குறித்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நடத்த நீங்கள் தவறியபடியினால் இந்த நாட்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். யூதா 1 அதிகாரம் 21 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்து இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாருடைய இரக்கத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை. பொறுமை நிறைந்த தெய்வம் இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை கண்டித்து விடாதபடி பொறுமையோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே பொறுமையின் சிகரமாய் இருக்கக்கூடிய நம்முடைய நற்கருணை நாதரை நீங்கள் தேடி வரக்கூடிய நேரத்திலே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் பலவீனன் என்று சொல்லி உங்களை தள்ளிவிடாதபடி, நீங்கள் சோர்ந்து விடாதபடி இருக்க, நீங்கள் தவறாமல் கனி கொடுக்கும்படியாக உங்களை அவர் மாற்றுவார். எனவே கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்து என்றும் உள்ள நிலை வாழ்வை, உறுதியான அந்த வாழ்வை பெற நாம் ஆண்டவரை தேடி வந்து அவரிடமிருந்து மன்னிப்பு கேட்டு நம்மை தூய்மைப்படுத்தி வாழ வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17 அதிகாரம் 8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். யாரு தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்களாம்? நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அப்படி என்றால் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்காது. நீர் அருகில் நடப்பட்ட மரம் தேவையான நீரையும் அதற்கு தேவையான சத்து பொருள்களையும் அந்த ஆற்று ஓரத்தில் இருந்து நீர்நிலைகளில் இருந்து தானாக எடுத்துக்கொள்ளும்.
அது நீரோடை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சம் இல்லை, அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்பொழுதும் கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட போராட்டமாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருக்கலாம், அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, நீ உங்களுக்கு அச்சமே வராதபடி உங்களை பாதுகாப்பார். வறட்சியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாலைநில வாழ்க்கையை போல இருக்கலாம், வறட்சி மிகுந்ததாய் இருக்கலாம். அந்த நேரத்திலும் கூட நீங்கள் கவலை அடையாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். எப்பொழுதும் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் ஆண்டோட வழியில் நடந்தீர்கள் என்றால் ஆறு போல் நிலை வாழ்வு பாய்ந்தோட செய்வார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசி இருக்கின்றார். அழகாக அவருடைய வார்த்தைகளை நமக்கு திருத்தி சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஆசை இருக்கின்றதா? நீங்கள் தவறாமல் கனி கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் படித்து நல்ல உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டுமா? உங்களுடைய உள்ளம் விரும்பக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஒரே ஒரு வழிதான், எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது. நேரடியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி முழுமையாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் வாழக்கூடிய வேளையிலே அவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்மளை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இன்ற நாளும் நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே. எனவே இந்த நேரத்தில் நாம் அவரிடம் ஜெபிப்போம். இயேசுவே, நீரே மெய்யான தெய்வமாய் இருக்கின்றீர், நீரே உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர், நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என்று சொல்லி கேட்போம். அப்பொழுதுதான் நீங்கள் தவறாமல் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற முடியும். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, வல்லமை மிகு வார்த்தையினால் எங்களோடு பேசி உறவாடி இருப்பதற்காக நன்றி சுவாமி. அருமையான பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உடைய வார்த்தைகளை கேட்க அவர்களை நீர் தயார் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நீங்கள் தவறாமல் கனி கொடுக்க வேண்டுமா? என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, நிறை வாழ்வை ஆற்றை போல் கடந்து வர செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறை வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பீராக. உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இருக்கக்கூடிய மனப்பாங்கை கொடுப்பீராக. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கின்றது என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சிறு வயதில் திருத்துவதற்கு தவறிவிட்டார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தகப்பனே, அவர்கள் தகுந்த நேரத்தில் கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அவருடைய வாழ்க்கை வறட்சி மிகு வாழ்க்கையாய் இருக்கலாம், இருண்டு போய் இருக்கலாம். ஆண்டவரே, வெப்பமிகக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கலாம். நீர் எல்லாருக்கும் சேர்த்து நீர் கனி கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். உமது மகிமையும் மாற்றும் இந்த உலகத்தில் நிரம்பி இருப்பது போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிரம்பி இருப்பதாக. ஆண்டவரே, உமது மாட்சியை பெற்ற அறிவை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினீரே. அவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் என்று கேட்ட உடனே நீர் இறங்கி வந்து உமது முதுகு புறத்தை அவர்களுக்கு உமது மாட்சியை வெளிப்படுத்தினீரே. அதுபோல் இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க சேனல் வழியாக உமது முகத்தை பார்த்து உமது மாட்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, நீர் அவர்களை தொடுவீராக. அவர்கள் தவறாமல் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. உண்மையோடு முத்தமத்தோடு நடக்கக்கூடிய மனப்பாங்கை கொடுப்பீராக. பலப்படுத்தும் ஆவியை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் இழந்து போன ஆற்றலை கொடுப்பீராக. இழந்து போன வேலையை கொடுப்பீராக. இழந்து போன தொழிலை கொடுப்பீராக. இழந்து போன செல்வங்களை திரும்ப கொடுப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பாவ மன்னிப்பை கொடுப்பீராக. பாவத்தில்
பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை கொடுத்து ஒரு புதிய மனிதர்களாய் இவர்களை உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து உமது கட்டளைகளை தியானித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதும் பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள். பாவியின் தீய வழி நடக்காதவர்களாய், நிகழ்வாரின் குழுவில் அமராதவர்களாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விண்ணுலகில் வீற்றிருக்கிறவரே, நீர் எங்களை தேடி இறங்கி வந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து நாங்கள் தவறாமல் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே அடித்து நொறுக்கப்பட்டு அந்த சிலுவை சாவை தாமாக ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிய நேரத்திலும் கூட நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரை நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றும் நீர் எங்களோடு கூட இருந்து தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ரூபா ரிலாபா ஷிலாபா டுலாமா ஹரபா ஷரபா. Thank you Jesus. Praise to Jesus. Glory to Jesus. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒளிவ கன்றுகள் போல் தன்னுடைய தாய் தந்தையர்களை சூழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு நீ வல்லமை கொடுப்பதற்காக நன்றி. பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருள். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்தருள். எங்களை சோதனை விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் தவறாமல் கனி கொடுக்க போராடி ஜெபியுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் மற்றவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. இந்த நேரத்தில் நற்கரனின் ஆதரவு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் தவறாமல் கனி கொடுக்க கூடிய பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. ஆமென்.